அனைவருக்கும் வணக்கம். நான் யுகேன் வைடி பேசுறேன். கிட்டத்தட்ட 2 வருடமா என்னோட யூடியூப் சேனல்ல எந்த வீடியோ நான் போட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தளபதி விஜய் அண்ணனோட வீடியோ ட்ரெய்லர் பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நேரம் கிடக்காம இப்பவே நம்ம தளபதி விஜய் அண்ணனோட ட்ரெய்லர் பார்த்துமா வாங்க. பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி டிவிகே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்ட ஆரம்பமே பாரு, கூஸ்பமா ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி தொட்டுறாத, ஸ்லைஸ் போட்டுவாப்ல. மாசே மாசே அண்ணா, அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஜய் அண்ணனுக்கு சொல்லவே வேணாம். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. ரொம்ப எமோஷனல் மொமெண்ட். சொன்னவன் யாரு? Let's play a game. பாருங்க, மேபி இவதான் வில்லனா. 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்த விழும். என்ன பிளான்? ஓஎம் பாருங்க, ஓஎம் ஒளிப்பதிவு செம்மையா சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாருங்க என் கை எப்படி நடுக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. அதுக்கு தானே நாவே வர 2 வருஷம் ஓடி போயிடு. அம்மா அண்ணனை பார்த்து சொல்றாங்க பாருங்க, தளபதி அண்ணன். அனிருத் சூப்பர் சூப்பர் சூப்பர். மொத்த ஐயோக்கியனுங்களும் செம்ம கூஸ்பாவமான சீனா இருக்கும் நினைக்கிறேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர்த்து உலகமே கொண்டாடுது. வயல அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். போடுறா போடுறா அண்ணா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. இந்திய அரசியலுக்கு எடுத்துக்காட்டான பண்ணணும். ஒரு சரித்திரமே படைக்க போகுது. ட்ரெய்லர் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அண்ணனோட படம் இது உண்மையா செம்ம மாசு. சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு மலேசியா உள்ள தளபதி ரசிகன் நான் சொல்றேன், இந்த படம் சரித்திரம் படைக்கும். இப்பவே நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம். அரசியலுக்கு முக்கியமா இந்த படத்துல நீங்க பாத்தீங்களா, எல்லாமே கலந்து ஒரு விஷயமா இருக்கும் போது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீ ஆக்ஷன் வாய்ஸ் பார்க்கலாம், எமோஷனல் வாய்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அண்ணா நீங்கள் இது முன்ன படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு காமெடி பண்ணுவார். அந்த காமெடியிலனா அவர் படம் இல்லைன்னு சொல்லலாம். அது சின்ன ஒரு காமெடி, அந்த ஒரு டச் இருக்கும். ஸோ இந்த படத்துல அதே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி தளபதி ரசிகர்களுக்கு இது ஒரு எமோஷனலான படம். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட ஒரு இதில் நான் உங்களுக்கு பகிர்றேன். கடைசி கிளைமேக்ஸில் ஒரு 20 12 நிமிஷத்துக்குள்ள ஒரு காட்சி தளபதிக்காக அவருக்காக ஒரு சீன்
பண்ணி லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனோட கடந்து வந்த பாதைகள்லாம் வந்து ஒரு படமாக்கி காட்டி கண்டிப்பாக வந்து காட்டப்படுன்னு சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டுக்கும் தளபதி விஜய் அண்ணாவுக்கும் வர போராட்டம் எப்படி இருக்குன்னு அந்த காட்சி அது சாதாரண இதில் நம்ம சொல்ல முடியாதுங்க. திரையரங்கத்தில் அதாவது தேட்டரில் நீங்கள் போய் பார்த்து ரசிச்சாதான் தெரியும் அது அந்த சீன் எப்படி இருக்குன்னு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முன்ன லியோ படத்தில் அந்த பைக்கு கார் சேசிங் சீன் இருக்கும்ல, அதே மாதிரி இது அதுக்கு மேலேயே வந்து 10 மடங்காக கொடுக்க போதுன்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப கூஸ்பாமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ராவண மவன்டா இந்த பாட்டில் தளபதி வரும்போது அந்த பாட்டு வருமா, அது ஒரு பெரிய கூஸ்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி கச்சேரி ஆட்டம் பாட்டு கொண்டாட்டமாக இருக்க போது மகளே விஜயண்ணா பண்ணப்பட்டு அந்த பாட்டு ரொம்ப எமோஷனாக இருக்க போகுது. மலேசியாவில் வந்து தளபதி விஜயண்ணா ஜனநாயகம் வந்து ஆடியோ லான்ச் நடந்தது, பெரிய ஈவெண்ட், உலகம் முழுவதும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் வந்து தளபதி ரசிக்கிறேன், நான் சொல்ல என்னால் கலந்துக்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. பட் நான் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அவர் வந்து திரையரங்கத்தில் வந்து பார்க்க போகிறேன், தேட்டரில் பார்க்க போகிறேன், அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு நேரம் தானே நம்மளுக்கு வந்து இருக்கணும்னா அது அமையும், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தாங்க வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்க பாருங்க, அதுதான் வாழ்க்கை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு இடத்துல அவர் இருக்காருன்னா, ஸோ அவரை பார்த்து வளர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து படம் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப பெரிய வந்து மாற்றிருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற எல்லாத்துக்கும். ஸோ அந்த வகையில் தளபதி ரசிகர்கள் எல்லாமே மறக்காமல் படம் பாருங்கள். கண்டிப்பாக கடைசி படம் இருந்தாலும் 1க்கு 2 இல்லை 10 தடவை மேலே பாருங்கள், பார்த்து ரசிங்க. கொஞ்சம் லாஸ்ட் சீன் வந்து எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, எமோஷனாக இருக்கும். கிளைமேக்ஸ் செட்டு வர 9ஆம் தேதி பொங்கலுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாமே மறக்காமல் இறங்கிருங்க. தேட்டரில் வாசலில் பறக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். என் வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வர வர நாட்களில் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். பர்சனல் வ்ளாக்ஸ், படத்தை ரிவ்யூ, வேறு சம்மந்தமான ஏதோ ரிவ்யூலாம் நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் மூலியமாக நான் வந்து தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.